மறைந்த நடிகை சரோஜா தேவி அவர்கள பத்தின ஏகப்பட்ட நியூஸஸ் பார்த்து வந்துட்டுருக்கோம். அந்த வகையில சமீபத்தில அவங்களோட கட்டிலுக்கு அடியில இருந்த ஒரு பொருள பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரோஜா தேவி அம்மா அவர்களோட மறைவுக்கு பின் இப்போ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அடுத்த கட்டத்துக்கான வேலைகள பார்த்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்காக வீட சுத்தம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா, அம்மா அவர்களோட ரூம போய் செக் பண்ணியிருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போது கட்டிலுக்கு அடியில வந்து ஒரு சூட்கேஸ் இருந்திருக்கு. அந்த ஒரு சூட்கேஸ்ல என்னவா இருக்கும்? என்ன இருந்திருக்கு? ஏன் கட்டிலுக்கு அடியில இருக்கு? அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சூட்கேஸ தொறந்து பார்த்துருக்காங்க. அப்படி தொறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதில முழுக்க முழுக்க அவங்களோட ஹஸ்பண்டோட ஃபோட்டோஸ் வந்துரும். அவரு சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட பொருட்கள் அந்த சூட்கேஸ்ல இருந்திருக்கு. இது சம்மந்தமா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட விசாரிக்கும்போது, குறிப்பா அவங்களோட பொண்ணுகிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருக்காங்களாமா. என்ன அப்படின்னா, "என்னோட கணவர் வந்து எனக்கு எப்போதுமே உறுதுணையா இருந்தாரு. நான் சினிமால நடிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் அவரு சொன்னதே கிடையாது. நான் என்ன சொன்னாலுமே சரி, அதற்கு அவரு வந்துட்டு என்ன பண்ணாலுமே, அது எனக்காக மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவரு பண்ணியிருக்காரு. அவரு சடனா இறந்து போனது அப்படிங்கிறது என்னால ஏத்துக்க முடியாத ஒண்ணா இருந்துச்சு. ஆனா, அதுலேருந்து மீண்டு வரவே முடியல. அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து எங்க ஷூட்டிங் போனாலும், எங்க போனாலும், "ஏன் நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது?" அப்படிங்கிற மாரி கேட்டாங்க. ஆனா, என்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் குடுத்த அந்த ஒரு அன்ப, அவரு என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய, மேலும் அவரு வந்து நான் படத்துல நடிக்கிறப்ப கூட எதுவும் கேட்க மாட்டாரு. இதே மாரி மத்தவங்களும் இருப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. மேலும் அவர் மேல இருந்த அன்பின் காரணமா நான் அத பண்ணவே இல்ல. அதனால தான் டெய்லியுமே அவரோட ஃபோட்டோ வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன். கட்டிலுக்கு அடியில எப்போதுமே இருக்கும். எனக்கு அவர் நினைவு வரும்போதெல்லாம் பார்ப்பேன். அவரோட வாட்ச் எல்லாம் அதில இருக்கும். அதெல்லாம் அப்பப்ப எடுத்து பார்ப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்களாமா. இந்த ஒரு விஷயத்த அவங்களோட பொண்ணு வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட சொல்லியிருக்காங்க. இத கேட்டு அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. சரோஜா தேவி அவர்களோட ஹஸ்பண்ட் ஸ்ரீஹர்ஷா அவர்கள் 1986லயே இறந்து போயிட்டாரு. கிட்டத்தட்ட இத்தன வருஷமா அவங்க தனியா தான் இருந்திருக்காங்க. இத்தன வருஷமாவுமே அவங்க ஹஸ்பண்டோட பொருட்கள டெய்லியும் பார்க்கறதுக்காக கட்டிலுக்கு அடியில வச்சிருக்காங்கங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, பகத் பாசில் அவர்கள் வச்சிருக்க ஃபோன பத்தி தான். "ஏன்பா என்ன பல கோடி மதிப்புள்ள ஃபோன் எதுவும் அவர் வச்சிருக்காரா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வச்சிருக்கிறது சாதாரண 2G மொபைல் தான். ஆனா அதுதான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த ஒரு 2G மொபைல் அப்படிங்கிறது சாதாரண மொபைல் கிடையாது. ரொம்பவே ஒரு ரேர் பீஸ். நோக்கியால 2G ஃபோன் விட்டப்ப அந்த ரேர் பீஸ அவர் வந்து வாங்கியிருக்காரு. அந்த ஒரு ஃபோன தான் இப்போ வரைக்கும் அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதோட விலை மட்டுமே கிட்டத்தட்ட 10 முதல் 15 லட்சம் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஒரு சாதாரண ஃபோனுக்கு இவ்வளவு செலவா? அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. மேலும் எல்லாருமே 5G, 6G அப்படின்னு அடுத்தடுத்து போறதுக்கு பார்த்துட்டு இருக்கும்போது, இவர் மட்டும் 2G ஃபோனையே யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இதுக்கும் ஷாக் ஆகியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போகுது. பகத் பாசில் அவர்களோட ஃபோன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.